இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ என்னுடைய ஊர்ல இருந்து அப்புறப்படுத்துகிறோம். I need that grace. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைச்சார்லோ. God remembers your promise. The promise is given to you. உங்களுக்கு என்னென்ன வாக்கு கொடுத்தார் அதை நினைவு கூறுகிறார். உங்க தேவைகளை நினைவு கூறுகிறார். உங்க விண்ணப்பங்களை நினைவு கூறுகிறார். உங்களுடைய வேதனைகளை நினைவு கூறுகிறார். உங்க தாழ்மை நினைவு கூறுகிறார். உங்க பிரச்சனை நினைவு கூறுகிறார். உங்க சோதனைகளை நினைவு கூறுகிறார். God remembers. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜெப கூடுகையிலே இன்றைக்கு ஓப்பனிங் பிரேயர் எஸ்தர் அவர்களை ஓப்பனிங் பிரேயர் பண்ணுமாறு அழைக்கிறேன். உங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த மாலை வேலையை கொடுத்ததற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, இந்த மாலை நேரத்துல நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக கூடி ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் இந்த நேரத்தை செலவிடும்படியா நீர் கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த ஜெப நேரத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஊழியர்கள் மூலமாக உங்களுடைய வார்த்தையை நீர் கேட்கும்படியா நீர் கிருபை செய்ததற்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த ஜெப வேளையில நாங்க கேட்கிற வசனங்கள், பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே அறிக்கைகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. ஒவ்வொன்றும் உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்தி கொள்ள, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இது ஒரு நல்ல டைமாக நாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளத்தக்கதா நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த பிரேயரை நடத்துகிற அத்தை மாமாவுக்கும் நல்ல சரீர சுகத்தையும் வல்லனையும் ஜீவனையும் கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்துக்குள்ள அவங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த ஜெபம் தடைப்படாத படிக்கு ஆண்டவரே பிதாவே உங்களுடைய தூதர்களை கொண்டு அவர்களை காத்து கொள்ளுங்க சுவாமி. இதுல பங்கேற்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பாதத்துல வைக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. இன்னும் இது பற்பல ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் இந்த ஜெப நேரம் அளிக்க வேணுமா நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. இந்த லாக்டவுன் பீரியட்ல எங்களுக்கு இது ஒரு ஆறுதலாக இருப்பதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான வேலையில ஆண்டவரே, இந்த கொரோனா டைம்ல ஆண்டவரே யோசபாத் சொன்னது போல நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் என்று சொன்னது ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது சுவாமி. அப்பா பிதாவே, இந்த காலகட்டத்துல நாங்க என்ன செய்யணும் ஆண்டவரே, எங்களுக்கு கஷ்டமா இருக்கிற வேலைகள்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவரா இருக்கிறபடியா நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் உங்களுடைய காரியத்தினால நீங்க வழி நடத்துங்க. எங்களுக்கு மன நிறைவையும் மன சமாதானத்தையும் ஒவ்வொருவருக்கும் மன சந்தோஷத்தையும் கொடுங்க தகப்பனே. இந்த லாக்டவுன் பீரியட்ல யாருக்கும் எந்த ஒரு சிக்னஸும் எதுவும் வராதபடி உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறை வராது என்று அறிந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, எங்களுக்கு ஆண்டவரே விலையேற பெற்ற பொக்கிஷமான அந்த வேதத்தையும் வார்த்தையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இறுக பிடித்து கொண்டு விசுவாசமாய் ஆண்டவரே உண்மை இறுக பிடித்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. சங்கார தூதன் எங்களுடைய இல்லங்களுக்குள் நுழையாத படிக்கும் உடைய ரத்தம் எங்கள் வீடுகள்ல தெளிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அறிக்கை இடுகிறோம் சுவாமி. அதை நாங்கள் உள்ள விசுவாசமாய் நாங்கள் அதை சொல்லத்தக்கதாக நாங்கள் உதவி செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஜீவ நாட்கள் இந்த ஒவ்வொரு நாங்கள் இந்த பீரியட்ல உயிரோடு இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை சுவாமி, உங்களுடைய சுத்த சித்தம். அதை நாங்கள் புரிந்தவர்களாய் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் ஆண்டவரே நாங்கள் அதுல எங்களுடைய முயற்சிகளை காண்பிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீதியான எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் துதியின் வேளை. நாம் வல்லமை உள்ள தேவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். வல்லமை மகத்துவமானவர், வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரே சோத்திரம். ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தவரே சோத்திரம். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டவரே சோத்திரா. மகா நதிகளை வற்றி போக பண்ணுகிறவரே சோத்திரா. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவரே சோத்திரா. வில்லின் அம்புகளை முறித்தவரே சோத்திரா. கேடகத்தை முறித்தவரே சோத்திரா. பட்டயத்தை முறித்தவரே சோத்திரா.
யுத்தத்தை முறித்தவரே சோத்திர உமது கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. சோத்திர பிரபுக்களின் ஆவியை அடக்கிறவரே சோத்திர பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே சோத்திர கடலை பிளந்தவரே சோத்திர இஸ்ரவேலை கடலை கடக்க பண்ணியவரே சோத்திர ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தவரே சோத்திர வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்தவரே சோத்திர மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை இஸ்ரவேலுக்கு குடிக்க கொடுத்தவரே சோத்திர கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணியவரே சோத்திர தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தவரே சோத்திர கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு வல்லமை, எவ்வளவு மகத்துவம்! ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ஆண்டவரே இஸ்ரவேலை வழிநடத்திக் கொண்டு வந்தவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வறட்சியான நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் காலங்கள் எங்களை அற்புதமாக வழிநடத்திக் கொண்டு வருகிறீரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் துதிய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் பாடல் வேளை நாம் அறிக்கை பண்ணுகிற அதே சங்கீதம் இன்று பாட்டாக கிடைத்தது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், உன்னதமானவன் உயர் மறைவில் இருக்கிறவன் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடை கலம்பு
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். அன்பானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என் சார்பிலையும் ரேணுகா சார்பிலையும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கிருபையை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த கிருபை தான் நமக்கு தேவை. நமக்கு அதிகமாக தேவைப்படுவது கிருபாய். அதனால தொடர்ந்து இந்த கிருபையை தியானித்து கொண்டு வர்றோம். கிருபையை பற்றி பல வார்த்தைகளில் சொல்லலாம். அது ஒரு முக்கியமான அம்சம்னா கிருபை ஒரு பரிசு. இட்ஸ் a gift. ஈவு. இந்த கிஃப்டை ரிசீவ் பண்ணணும். அப்போதான் கிஃப்ட் எனக்கு. இந்த கிஃப்டை ரிசீவ் பண்ண மட்டும் இல்லை, அதை ஓப்பன் பண்ணணும். நிறைய பேர் ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே வாங்கின விதத்தில் பேக்கிங்கோடு வச்சிருக்கலாம். அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுற மட்டும் பார்த்தாது, அதை யூஸ் பண்ணணும். டெய்லி கிருபை சார்ந்து வாழணும். கிருபை வாழ்க்கை ஆளுகை செய்யணும். பிரைஸ் காட். அநேகமாக இந்த கிருபையை முடிக்க வேண்டிய ஒரு தருணத்துக்கிட்ட இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வேற ஒரு சீரீஸ் உங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு கிருபை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பேசேஜ் சொல்லுவேன். நம்ம பார்த்த ஒவ்வொரு பேசேஜும் பியூட்டிஃபுல் பேசேஜஸ். நம்ம யாக்கோபை பற்றி பார்த்தோம். மாற்றுற கிருபை, டிரான்ஸ்ஃபார்மிங் கிரேஸ். தகுதியற்றவனை ஆண்டவர் எப்படி தகுதியை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற செய்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி பவுலை பற்றி பார்க்கிறோம். தகுதியற்ற மனுஷன், ஆன்டி கிரேஸ் மேன். அந்த ஆன்டி கிரேஸ் மேனை ஆண்டவர் எப்படி மாற்றினார்? கிரேஸ் கிரேஸ் கிரேஸ். சமாதானத்து சுவிசேஷம் பண்ற மாதிரி கிருபையின் சுவிசேஷம் சொல்ல தங்கிட்டாரு. பாருங்க என்ன ஒரு மாற்றம். யோசேப்பை பற்றி பார்த்தோம். அது உயர்த்துற, மேன்மைப்படுத்துற, அது கிருபை, கிரேஸ். இந்த வாழ்க்கையில் மேன்மை வரலாம். நமக்கு படிப்புனால வரலாம், ஆஸ்தினால வரலாம், பல விதத்தில் வரலாம் மேன்மை. ஆனால் அந்த மேன்மை பிரயோஜனம் இல்லாத மேன்மையாக இருக்கும். ஆனால் யோசேப்புக்கு அந்த கிருபை அவனை மேன்மைப்படுத்திய போது அவனுக்கு அது பிரயோஜனம், அவனுடைய குடும்பத்துக்கு பிரயோஜனம், சமுதாயத்துக்கு பிரயோஜனம், தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அதே மாதிரி இந்த கிருபை என்னால் செய்ய முடியாத காரியங்கள் அநேகம் இருக்குது. என்னால் 100 காரியம் செய்ய முடியும் வச்சுக்கோங்களேன். என்னால் செய்ய முடியாது ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. இது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுப்பது கிருபை. அதைத்தான் நம்ம பார்த்தோம். செருபாபேலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாலை, ஹியூஜ் ப்ராப்ளம், அசையாத பிரச்சனை. என்ன செஞ்சாலும் அது அசையாது. அதுக்கு ஒரே ஒன்று தேவை, கிருபை. செருபாபேல் தலைக்கலை கொண்டு வருவார். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த திட்டத்தை, தரிசனத்தை நிறைவேற்ற ஒன்று தேவை, கிருபை, கிரேஸ். இன்னைக்கு பார்க்க போகிற பகுதி லூக்கா 23 அதிகாரம் 39 முதல் 43 வசனங்கள், 5 வசனங்கள். கிறிஸ்ப் அவுட்ஸ்டாண்டிங் கிரேஸ். இந்த கிருபையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை கிருபை. மோஸ்ட் யூஸ்ட் பட் லெஸ் அண்டர்ஸ்டுட். அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பிரதர் எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் கிருபை நல்லா இருக்கேன். எத்தனை யூஸ் பண்ணுறோம்? மோஸ்ட் யூஸ்ட் வேர்ட் பட் லெஸ் அண்டர்ஸ்டுட். இன்னைக்கு இந்த பகுதியை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகுது. நீ சொல்லலாம், இந்த பகுதி ஒரு கல்லனை பற்றியது. நான் கல்லன் அல்லவே, எனக்கு இது ரிலவெண்ட் இல்லவே சொல்லலாம். நீங்க இல்லை, தட்ஸ் நாட் தட்.
எப்படி லாஸ்ட் மோமெண்ட்ல ஒருத்தன் கிருபையை பிடிச்சு ஆண்டவரோட முதல் நபராக பரலோகத்துக்கு கைகோர்த்து சென்றான். What an outstanding, amazing grace. Last moment, the very last moment. Praise God. Hallelujah. இன்னைக்கு அந்த பகுதி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கிருபையை புரியணும்னா இந்த பகுதியை விசேஷமாக வசனம் 42-43, லூக்கா 23-42-43 ரெண்டு வசனம் இதை புரிஞ்சிட்டோம்னா we have understood grace. இதை புரியல, இங்க ஒரு பிளாக் இருக்கு அங்க ஒரு பிளாக் இருக்கு அப்படி சொன்னா, well you have to read the Bible again and again to understand grace. இயேசு கிறிஸ்து ஒரு மிக மிக முக்கியமான பணியில் அர்ப்பணிப்புல இருக்கிறார். அவருடைய பணியுடைய சிகரம், அதுல சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கி கொண்டிருக்கிறார். அண்ட சராசரமும் இதை எதிர்நோக்கி இருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி பலியாக தொங்கி கொண்டிருக்கிறார். What a great movement in the history of the universe. அந்த நேரத்தில் நடக்கிற விஷயம் இது. ரெண்டு கேள்விகள் இந்த செய்தியின் துவக்கத்தில் நான் சொல்றேன். இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் நமக்கு உண்டாக்கணும். இந்த செய்தி வர வர இந்த பதிலுக்கு ஆண்டவர்கள் வெளிப்பாடு கொடுத்துட்டே இருக்கார். ஏன் இந்த கல்லனுக்கு பரதேசம், ஏன் இந்த கல்லனுக்கு பாரடைஸ்? ரெண்டாவது கேள்வி, ரெண்டு திருடங்கிறாங்களே, ஏன் இந்த ஒருவனுக்கு மட்டும் பாரடைஸ்? இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் வந்தா இந்த ரெண்டு வசனம் சொன்ன வசனம் 42-43 ரெண்டுக்கும் பதில் வந்துருச்சு, புரிஞ்சிச்சு. Praise God. நான் அன்னைக்கு வார்த்தையை தியானிக்கும் போது இந்த ரெண்டு கேள்விகளுக்கு, ஏன் இந்த கல்லனுக்கு இந்த பாரடைஸ், ஏன் இந்த ரெண்டு பேரும் ஒருத்தனை செலக்ட் பண்ணார் ஆண்டவர், ஏன் ஒருத்தனுக்கு பாரடைஸ்? Praise God. Jesus in the midst of a great event in the history of universe, அவருக்கு மிகப்பெரிய வேதனையில் இருக்கார். சரீர வேதனை, மன வேதனை. வேத பகுதியை வாசித்து பார்த்தோம்னா எல்லாரும் ஒன்று புரியும். அவர் சரீர வேதனை காட்டிலும் அதிகமான வேதனை தெரியுமா? அவர் மன வேதனை. நிறைய ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க, he died of a broken heart. உடைந்த உள்ளத்தினால், இதயத்தினால அவர் சிலுவையில் மரித்தார். இவங்க அடிச்ச சவுக்குனால் அல்ல, இவங்க சிந்த ரத்தத்தினால் அல்ல. he broke of a heart break. அப்பேற்பட்ட சம்பவம். அவருடைய சரீரத்தில், அவருடைய ஆத்மால போராட்டம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய போராட்டம். பிசாசு நெருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவன் தலையை சிலுவை நெருக்கி கொண்டிருக்காரு, மிதிச்சு கொண்டிருக்காரு. பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு பிரிவு உண்டார நிலைமையில இருக்கு. இப்ப என்ன ஒரு கிரேட் ஈவென்ட். இந்த பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவர் ஒருவனுக்காக என்ன சொன்னார், என்ன செய்தார், அவனை எப்படி நினைத்தார் பாருங்க. வேதத்தில் சொல்றோம், தேவன் அன்பானவர். 100 ஆடுகள் இருந்துச்சு, ஒரு ஆடு காண போச்சுன்னா அந்த ஒரு ஆடை தேடி போறவன்ட்டு அவர் சொன்னார். இன்னைக்கு சிலுவையில் செஞ்சு காமிக்கிறார். பிரதர், யூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு ஜீசஸ் கிரைஸ்ட். என் அருமையான சகோதரியே, நீங்க ஆண்டவருக்கு ஒரு முக்கியமானவர். உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்களை அதிகமாக நேசிக்கிறார். Praise God. Hallelujah. இந்த சம்பவத்தை பார்க்க போறோம். இப்ப லூக்கா 23 அதிகாரத்தில் சம்பவத்தை பார்க்கிறோம். அது துவக்கத்தில் மட்டும் மத்தேயு சொன்ன ஒரு வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை. மத்தேயு 27 அதிகாரம் 44 வசனம், Matthew 27:44. இந்த verse 44ல ரெண்டு கலர்களும் இயேசுவை நிந்திக்கிறார்கள். Praise God. Hallelujah. கேவலமா பேசுறாங்க, இடக்கா பேசுறாங்க, மனம் வருத்தப்படுற மாதிரி பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் ஜனங்கள் பேசுறாங்க, போர்ச்சேவர்கள் பேசுறாங்க, பரிசேயர் பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. ஐ எம் நாட் கோயிங் டு தோஸ் டீடைல்ஸ். ஆனா இந்த ரெண்டு கலரும் இயேசுவை நிந்தித்தார்கள். இந்த நிந்தனையின் மத்தியில
இயேசு என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியோ, இவர் செய்கிறது என்னது அறியாது இருக்கிறார்கள். அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ், அவுட் ஆஃப் பிளைண்ட்னஸ், தேவனை அறியாத விதங்க, they are far away from you God. ஆகவே என்னை நிந்திக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே, தெரியாம, இக்னோரன்ஸ், பிளைண்ட்னஸ். ஆகவே இவரை மன்னிங்க பிதாவே. இது வரைக்கும் நிந்தித்து கொண்ட 2 கல்லன் இருந்தாங்க. அந்த ஒரு கல்லனுக்கு இந்த வசனம், இந்த வார்த்தை அவனுடைய இதயத்தை தொட்டது. அவனுக்கு புரிஞ்சு, இந்த ஜனங்க யாருக்கும் இப்படிப்பட்ட மன்னிப்பு தேவை. they don't deserve it. ஒரு மனுஷனை இப்படி சிதைத்து அவன் தொங்க போட்டிருக்கும் போது அப்பயா சும்மா இருப்பாங்க, அப்பயும் அவனுக்கு கொடூரமாக அவன் வார்த்தையின அடிக்கிறாங்களே. they don't deserve it. தேவையில்லாதவங்களுக்கு, தகுதி இல்லாதவர்களுக்காக இவர் இப்படி மன்றாடுறாரே. he would have felt the prayer came from Jesus' heart. வாயினால் சொல்லல, அவர் இருதயத்தில் சொல்றத உணர்றான். so close to Jesus, சிலுவை பக்கத்துல தூக்கிட்டு இருக்கான். he knows the heart throb of Jesus. praise God. இந்த கூட்டத்தில் உள்ள எல்லாம் நிந்திக்கிறாங்களே, யாராவது இயேசுவே எங்களுக்கு மன்னிப்பு தாங்கன்னு கேட்டாங்களா? they did not ask for forgiveness. கேட்காம இருக்கும்போது இவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறாரே. praise God. பிதாவே இவரு மன்னியும் சொல்றாரு. அப்படின்னா அர்த்தம், இவர்களுக்கு மன்னிப்பு சாத்தியம். forgiveness is possible. பாருங்க, யாருக்கு? இயேசுவை சிலுவையில் நிந்திக்கிறதுக்காக. வெரி எசன்ஸ், நீ தேவனுடைய குமாரனால் இறங்கி வா. the very essence, fundamental question. இவர்களுக்கு நீங்க மன்னிப்பு கொடுங்க, அது சாத்தியம். ஹல்லேலூயா. இயேசு பண்ண முதல் ஜெபத்தில் ஏதாச்சும் ஒரு நிபந்தனை இருந்துச்சா? ஒரு நிபந்தனையும் இல்லை. பிரைஸ் காட். நிபந்தனை இல்லாத மன்னிப்பு, தகுதி இல்லாத மன்னிப்பு, நிபந்தனை இல்லாத ரீகன்சிலேஷன், ஒப்புரவு, மீண்டும் பிள்ளைகள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதைத்தான் இந்த ஒரு கல்லன் கிருபைன்னு புரிந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. கிரேஸ், கிரேஸ். பிரைஸ் காட். இதில் 2 கல்லங்க இருக்காங்க. ஒருத்தர் மோசமான கல்ல, அடுத்தவன் நல்ல கல்லன்னு சொல்ல முடியலனால் நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த 2 கல்லனுக்கு எப்படி வித்தியாசம் பேசும்போதுன்ட்டு. இவன் நல்ல கல்லவன், கெட்டவன். 2 பேரும் கெட்ட கல்லங்க தான். போத் ஆர் பேட் தீவ்ஸ். அது எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றது? ஃபர்ஸ்ட் தீவ், செகண்ட் தீவ். முதல் கல்லன், 2வது கல்லன். முதல் கல்லன் ஆண்டவரை நிந்தித்தான். 2 பேரும் நிந்தித்தாங்க. முதல் கல்லன் தொடர்ந்து நிந்தித்தான். நீர் தேவனுடைய குமாரனால் சிலுவை விட்டு இறங்கி வந்து எங்களை ரட்சியும். he continued. ஆனா இயேசு உடைய காரியத்தை, சிலுவை தூங்குற காட்சிய வார்த்தையை கேட்டு 2வது கல்லனுக்கு புரியுது. கிருபை. கிருபைனா என்ன புரிஞ்சிச்சு எனக்கு. இப்ப என்ன சொல்றா? ஐயா, எனக்கு அந்த கிருபை வேணும். I need that grace. Hallelujah. Praise God. இந்த கிருபையை பிடிச்ச பிறகு வாழ்க்கை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அவங்க 2 பேரும் 2 திருடங்க பேசுற வார்த்தைகளை கேட்டோம்னா, முதல் கல்ல சொல்றான், நீ கிறிஸ்துவானால் நீங்க இறங்கி வந்து எங்களையும் உங்களையும் ரட்சிங்க. அப்ப 2வது கல்ல சொல்றான், நீ இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு கீழே, நீ இப்படிப்பட்ட வாதையில் இருக்கும் போதே உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? உனக்கு இன்னும் தேவ பயம் இல்லையா உனக்கு? பிரைஸ் காட். தொடர்ந்து 2வது கல்ல சொல்றான், நாம நியாயமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், இவரோ அநியாயமாய் தண்டிக்கப்பட்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பல வருஷங்களுக்கு பிறகு பவுல் சொல்ற சத்தியத்தை அவன் அன்னைக்கு சொல்லிட்டான். It took
Paul so many years to understand one verse. 2 கொரிந்தியர் 5:21 அவர் பாவம் இல்லாதவர் பாவம் ஆக்கப்பட்டார். அந்த கல்லை அன்னைக்கு சிலுவையில் தொங்கும் போது புரிஞ்சுட்டான். He understood grace. He understood substitution. Praise God. இப்ப அவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்ற ஒரு வார்த்தை லூக்கா 23:42 I want this to be recorded in your mind. I want this to be recorded in your mind. லூக்கா 23:42. Hallelujah. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைச்சார்களோ. What a beautiful verse. இன்னைக்கு நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். நீங்க அட்லீஸ்ட் 1 hour I would say. சிலுவையில் பரிதாபமாக தரித்திரனாக தொங்குகிறார் வேதம் சொல்லுது. தரித்திரனாக தொங்குகிற இயேசுவை பரிதாபமான கோலம் in all his weakness. அந்த இயேசுவை பார்த்து ஆண்டவரே hallelujah. இதான் கிருபை. Grace makes you to understand God. Hallelujah. உங்க படிப்பு என் படிப்பு nothing but grace gives me revelation at the right time. அன்னைக்கு அவனுக்கு புரிஞ்சு இவர் ஆண்டவர், இவர் ஆளுகை செய்கிறவர். Hallelujah. Praise God. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில், wow, உம்முடைய ராஜ்யத்தில் he understands Jesus as a king. ஒரு தரித்திரனாக தொங்கிக் கொண்டு இருக்காரே இவர் ராஜா. என்ன ஒரு ரெவலேஷன், கிருபை. இந்த ராஜானா இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. ஹல்லேலூயா. பிலாத்துக்கு புரியவே இல்லை. இவங்க எல்லாம் சொல்றாங்களே உன்னுடைய ராஜா நீங்க சொன்னீங்கன்னு சொல்றாங்களே, நீ ராஜாவா? கொஸ்டின் மார்க். இந்த கல்லனுக்கு புரியுது, கொஸ்டின் மார்க் இல்லை. ராஜாவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரு என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. பட் திஸ் லிட்டில் மேன் அண்டர்ஸ்டூட் இட். இவருடைய ராஜ்யம் இங்க இல்லை, இந்த கொல்கத்தா மலையில இல்லை. இவருடைய ராஜ்யம் கண்ணால பார்க்க முடியாத ராஜ்யம். இவருடைய ராஜ்யம் இவரை விசுவாசிகளுடைய இதயத்தில் இருக்கிற ராஜ்யம். இவருடைய ராஜ்யம் இப்ப இருக்கு. இன் ரியாலிட்டி இட்ஸ் ரைட் நவ தேர். இந்த ராஜ்யத்துக்கு இவர் ராஜா. இந்த ராஜ்யத்துக்கு 2 சட்டம், ஒன்னு அன்பு, இன்னொன்னு கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ராஜ்யம் வல்லமையுள்ள ராஜ்யம். நான் பார்க்கக்கூடிய ராஜ்யத்தை காட்டிலும் நான் என்னுடைய மனுஷீக கண்களை பார்க்க முடியாத ராஜ்யம் மிகவும் வல்லமை உள்ளது. இட்ஸ் மோர் பவர்ஃபுல் than the kingdom I see. என்ன ஒரு ரெவலேஷன். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளோ. உம்முடைய ராஜ்யம் வரும்போது யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் ஒரு வெளிப்பாடு வாழ்க்கை ஃபுல்லா குற்றம் செய்து அவனுக்கு மீட்பே இல்லைன்ட்டு அரசாங்கம் முடிவு பண்ணி உனக்கு நீ திருந்தவே மாட்டேன்ற, நீ மனம் மாறவே மாட்டேன்ற, அதனால உனக்கு இந்த கொடூரமான உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு நியமிக்கப்பட்ட கல்லனுக்கு இப்படி ஒரு மாற்றத்தை கொடுப்பது கிருபை. பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு இந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்றீங்க? சீக் திஸ் கிரேஸ். இந்த கிருபையை நாடுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு மனுஷிக ஞானத்தினால, ஆஸ்தினால, அறிவுனால, செயலினால கண்டுபிடிக்க முடியாத, வெளிப்பாடு உண்டாகாத சீக்ரெட்ஸ் ஆஃப் கிங்டம் இப்படி எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே உமது ராஜ்யத்துல நீங்க வரும்போது என்ன சொல்றாம, இப்ப நீ சிலுவை தொங்கிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க மரிக்க போறீங்க ஆண்டவரே,
ஆனால் மீண்டும் நீங்கள் வருவீங்க. ஹalleluya. What a mighty word, powerful verse. நீங்கள் மீண்டும் வரும்போது you are going to be resurrected. நீங்க உயிரை மீண்டும் பெற்றுக்கொள்ள போறீங்க. நீ மீண்டும் வரும்போது இந்த பலவீனத்தில் வரப்போறது இல்லை, இந்த பலவீனத்தில் வரப்போறது இல்லை. நீங்க வரும்போது ஆளுகை செய்கிற வரப்போறீங்க, வல்லமையோட வரப்போறீங்க. ஹalleluya, praise God. நீங்கள் வரும்போது praise God, hallelujah. சிலுவை இயேசு கிறிஸ்துவின் முடிவு அல்ல, சிலுவை இயேசு கிறிஸ்துவின் முடிவு அல்ல. That's a way to his power, that's a way to his glory, that's a way back to heaven. Hallelujah. அவனுக்கு அவ்வளோ புரிஞ்சு அவன் சொல்றான் கடைசியில், ஆண்டவரே உமது ராஜ்யத்தில் நீங்க வரும்போது என்னை நினைத்தருளும். ஹalleluya. என்னை நினைத்தருளும். Remember me. நீங்க அது போதும் ராஜா, ஆண்டவரே அது போதும் ராஜா. நீங்க வரும்போது, when you come in power, when you come back in life, என்னை நினைத்தருளுங்க. பிரதர் சிஸ்டர், நீ என்னென்ன வேண்டிக் கொள்றீங்களோ தேவன் அதை நினைத்தருள்வார். உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. எனக்கு அது நிறைவேறல, எனக்கு இது நிறைவேறல, ஆண்டவர் நினைவு கூறுவார். இந்த ரெண்டாவது கலனுக்கு புரியுது, கிருபை வெளிப்படுத்துது. நீ என்னன்னாலும் கேளுவட்ட, அவருக்கு கிருபை பெரியது. நீ பெரிய கல்ல, ஆனா கிருபை அதை காட்டிலும் பெருசு. நீ இத்தனை நாள் நீ ஆண்டவர் தெரியாம வாழ்ந்துட்ட. இட்ஸ் நெவர் டூ லேட். இப்ப கேளு, ரைட் நவ். நீ இப்ப கேளு, அவர் மீண்டும் வருவார். அவர் மீண்டும் வரும்போது அதை நினைவு கூறுவார். God remembers. God remembers your promise. The promise is given to you. உங்களுக்கு என்னென்ன வாக்கு கொடுத்தார் அதை நினைவு கூறுகிறார். உங்க தேவைகளை நினைவு கூறுகிறார். உங்க விண்ணப்பங்களை நினைவு கூறுகிறார். உங்களுடைய வேதனைகளை நினைவு கூறுகிறார். உங்க தாழ்மை நினைவு கூறுகிறார். உங்க பிரச்சனை நினைவு கூறுகிறார். உங்க சோதனைகளை நினைவு கூறுகிறார். God remembers. Praise God. Hallelujah. ஆதியாகமத்தில் 40ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்த யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம். இவன் சிறைச்சாலை இருக்கான், இவனோட கூட 2 பேர் இருக்காங்க. அதில் பான பாத்திரம் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்து ஒரு குழம்பி போயிருக்கான். அவன் காலையில் பார்த்தோன்னே யோசேப்பு கேட்குறான், என்ன பிரதர் இப்போ குழம்பி போயிருக்கீங்களே? ஆமாங்க, நேற்று ராத்திரி ஒரு பயங்கரமான சொப்பனம் வச்சு அப்படியாக்கும் இப்படியாக்கும் எல்லாம் சொல்கிறான். உடனே யோசேப் சொல்கிறான், இந்த கனவுக்கெல்லாம் அர்த்தத்தை வெளிப்படுத்துவது ஆண்டவர். இப்போ ஆண்டவர்கிட்ட உனக்கு வெளிப்பாடு தர்றேன். 3 நாளில் நீ மீண்டும் அரமனை உனக்கு உயர்த்தப்படுவார் ராஜா. உன்னை அரமனைக்கு போய் நீ மீண்டும் அவருக்கு பானம் கொடுக்க துவங்கிடுவ. அப்போ ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யோசேப்பு சொல்ற ஒரு வார்த்தை, என்னை நினைத்தருளும். ப்ளீஸ் ரிமெம்பர் மீ. உனக்கு நிச்சயமாக உயர் வரப்போகுது. உனக்கு உயர் வந்த போது நீ பாருடைய எனக்காக தயவாய் பேசு. தயவு செய்து என்னை இந்த நிலைமையிலிருந்து விடுவி. ப்ளீஸ் ரிமெம்பர் மீ. ஆனா வேதம் சொல்லுது, he did not remember. மறந்து போயிட்டான். Praise God. பாருங்க, இதான் மனுஷன். இயேசு மறவாத தேவன். ஹalleluya. சோர்ந்து போகாதீங்க. எனக்கு அந்த ப்ரேயர் இன்னும் ரிப்ளை வரலையே, என் வாழ்க்கையில் இங்கே ஒரு குறைவு இருக்கே, எனக்கு அங்கே ஒரு மலை இருக்கே, இங்கே ஒரு பிரச்சனை இருக்கே. ப்ளீஸ் பி அஷ்யூர்ட். ஆண்டு சொன்ன வார்த்தை, வரப்போகிற வார்த்தை மெய்யாவே உனக்கு சொல்கிறேன்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார். இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்கிறார், மெய்யாகவே he'll remember. He remembers. Praise God. Hallelujah. இந்த திருடனுக்கு
ஒரு மிக மிக பெரிய ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? இவன் கண்டிப்பா தெரியும், இவன் மறிக்கிற வரைக்கும் ஒரு சிலுவை அரைஞ்சு வச்சிருப்பாங்க தெரியும். ஆனா என்ன கேட்கிறாவன், நீங்க மீண்டும் வரும்போது உங்க ராஜ்யத்துல வல்லமையோடு வரும்போது என்னை நினைத்தருளுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கை இதோட முடிய போறதில்லை, இதுக்கு அப்புறமேட்டு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அந்த நியாய தீர்ப்புல நான் பரலோகம் போறேனா நான் ஹெல்க்கு போறேனா என்றதை டிசைட் ஆகும், தீர்மானிக்கப்படும். ஆண்டவரே, இந்த நரகம் வேதனை இப்ப சிலுவையில் போடுற வேதனை காட்டிலும் பல மடங்கு பெருசு. என்னை தயவாய் நினைத்து அந்த நரகத்துக்கு நீ காத்து கொள்ளுங்க, நரகத்துக்கு போகாதபடிக்கு நீ காத்து கொள்ளுங்க, என்னை உங்களோட பரலோகத்தில் வச்சுக்கோங்க. பிரைஸ் காட். அவனுக்கு ஒன்று புரிஞ்சு, தன்னுடைய ஆத்மா அழிவில்லாத ஆத்மா. பிரதர் சிஸ்டர், நானும் நீங்களும் இந்த உணர்வு பெறுவதற்கு எனக்கு தேவை கிருபை. எனக்கு கிருபை இருந்துச்சுன்னா என்னுடைய கண்ணோட்டம் இப்படி இல்லை, என்னுடைய கண்ணோட்டம் இப்படி. நான் நாளைக்கு மட்டும் யோசிக்கல, நாளானைக்கு மட்டும் யோசிக்கல, பூமியில் வாழ போற 100 வருஷத்துக்கு மட்டும் யோசிக்கல. என்னுடைய நித்தியத்துக்காக நான் செய்கிற ஒவ்வொரு காரியம், நான் பேசுகிற ஒவ்வொரு காரியம், நான் சிந்திக்கிற ஒவ்வொரு காரியமும் என் நித்தியத்தை நோக்கி இருக்கும். What a great revelation. இது எல்லாவற்றையும் மேலாக என்னன்னா, the most outstanding thing I would say, the most simple prayer. ஒரு சென்டென்ஸ்ல ஒரு prayer. Hallelujah, hallelujah, praise God. பாருங்க, கான்டெக்ஸ்ட் ஏத்தாப்புல ஒரு ஜெபம். அண்ணால் மணிக்கணக்க ஜெபிச்சா, அவளுக்கு நேரம் இருந்துச்சு, அவகாசம் இருந்துச்சு. அவளுக்கு எப்படி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சோ, எப்படி ஒரு ஹார்ட் பெயின் இருந்துச்சோ, எப்படி ஒரு ஹார்ட் பிரேக் இருந்துச்சோ, அதே போலதான் இவனுக்கு அது வேதனை, இவனுக்கு அதே மனபாரம், இதே இருதய துடிப்பு தான் அவனுக்கு. இதான் இருதயம் கிழிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. பட் he makes only one sentence, நேரம். எந்நேரமும் அவனுக்கு உயிர் போயிடலாம். ஒவ்வொரு சிலவர் சொல்றதுக்கு அப்படி வேதனை. God hears the shortest prayer. Hallelujah. உங்களுடைய சின்ன ஜெபம், what's the simplest smallest prayer you can make? உங்களுடைய நெருக்கத்தில் இருக்கீங்க, சூழல் அப்படி இருக்கு, one simple word, Jesus. God replies, நினைத்தருளுவார், கேட்டருளுவார், பதில் கொடுத்தருளுவார். Hallelujah, praise God. அடுத்த வசனம், இவன் சொன்ன ஜெபத்துக்கு, விண்ணப்பத்துக்கு என்ன பதில் கொடுத்தார் ஆண்டவர்? 43ஆம் வசனம், லூக்கா 23:43. The second verse you have to recollect, remember. இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பாய். இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பாய். இன்றைக்கு, today. Praise God. The life-changing experience today. The life-changing experience today உங்களுக்கு இன்னைக்கு இந்த கிருபையை பிடிச்சுக்கோங்க. Hallelujah. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பேதுரு சொல்ற வார்த்தை, கிருபையில வளருங்கள், அவரை அறிகிற அறிவில் வளருங்க. We want increase. ஆண்டவரே, எனக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும் ஆண்டவரே, என் மவுஸ் இன்க்ரீஸ் ஆண்டவரே, செழிப்பு இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ். பேதுரு சொல்ற கடைசி அட்வைஸ், கடைசி பிளெஸிங், நீங்க கிருபையில வளருங்க பிரதர், நீங்க கிருபையில வளருங்க சிஸ்டர். அது உங்க எல்லா வளர்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் உங்க நித்தியமாக காத்துக்கொள்ளும். Hallelujah. The life changing experience today. இன்னைக்கு இந்த வார்த்தை பசுத்த ஆவியான உங்களோட பேசினாரா, இடைப்பட்டாரா, give hope, give a change. இது வரைக்கும் கிருபை இப்படிதான் புரிஞ்சிருந்தேன், நான் இன்னும் செஞ்சாதான் எனக்கு கிருபை கிடைக்கும். இந்த 2வது கலை என்னென்ன செஞ்சா கிருபை பெறுவதற்கு? nothing. That's a beauty. அவன் கை கால் எதுவுமே அசைக்க முடியாது,
ஒன்னே ஒன்று அசைக்க முடியும், அவனுடைய நாவு. அந்த நாவில் அவன் அறிக்கையிடுறான். கிருபையை புரிஞ்சிட்டா நாவில் அறிக்கையிடுறான். யூ ஜஸ்ட் கெட் ஹோல்ட் ஆஃப் கிரேஸ் டுடே. பைபிள் வேர்ஸ், உண்மையான வசனம் உங்களை உயர்த்த போகிறது, உங்களை மேன்மைப்படுத்த போகிறது, உங்களை மாற்ற போகிறது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை, மலையை எடுத்து போட போகிறது. The grace will make you do the impossibles. Praise God. Hallelujah. இன்றைக்கு அவன் சொல்ற வார்த்தை, இன்றைக்கு இயேசு சொல்ற வார்த்தையை அப்படியே பிடிச்சிருப்பாங்க. இன்றைக்கு அது வரைக்கும் அவனை சூழ்ந்தது ஒரு வேதனை, ஒரு அவமானம், ஒரு இருள். இந்த வார்த்தையை கேட்டபோது, இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பாய் சொன்னபோது, தட் மோமெண்ட் அவன் சுத்திலும் பிரகாசம். அவன் சரீர வேதனையெல்லாம் மறந்திருப்பான். அவனுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம். ஐ ஹவ் அச்சீவ்ட். ஆண்டவர் எதை படைத்தாரோ, எதுக்காக படைத்தாரோ அதை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு நிச்சயம் வந்திருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஜீசஸ் இன்னும் சில மணி துளிகளில், ஒரு சில மணி நேரங்களில் அவர் மறிக்க போறார். இந்த கல்லை மறிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு மறித்து போயிட்டார். அதனால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்றேன். மோஸ்ட் அஷ்யூர்ட்லி. இட்ஸ் a great hope. துவக்கத்தில் பார்த்தோம் 2 கேள்வி. 1, ஏன் இந்த கல்லனுக்கு பரதீஸ்? Why paradise to this thief? ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, எங்க பாவம் பெருகுதோ அங்க கிருபை பெருகுது. இவனுக்குள்ள அதிகமான பாவம், அதிகமான கிருபை. உங்களுக்கு அதிகமான தேவை, அதிகமான கிருபை. அதிகமான வேதனை, அதிகமான கிருபை. அதிகமான பாடுகள், பிரச்சனை, அதிகமான கிருபை. Praise God. இயேசு வந்தது நோக்கம் என்னது? பாவிகளை ரட்சிக்க வந்தார். இவன் தான் ஒரு பாவின் ஒரு எக்ஸாம்பிள். ஆண்டவர் அன்னைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு மாடலை, தகுதியற்ற மனுஷனுக்கு கிருபை, இதான் எக்ஸாம்பிள். கடைசி நேரத்தில் கிருபை, இதான் எக்ஸாம்பிள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, பலவந்தம் பண்ணி பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறார். he is the outstanding example. by force, by violent force. கடைசி நேரத்தில் கோல் போட்டாங்க சொல்லுவோம்ல, அது மாதிரி கடைசி நேரத்தில் நரகம் 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 நரக நரகத்தை நோக்கி போட்டு ஒரு நொடியில் பரலோகத்துக்கு போயிட்டான். இயேசு கையை பிடிச்சிட்டே கூட போயிட்டான். the first man after resurrection to enter heaven along with Jesus. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி நிமித்தம் இருக்கும்ல, ஆபிரகாம் பரலோகத்துக்கு வந்தபோது மியூசிக் ப்ளே பண்ணியிருப்பாங்க, வெல்கம் 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 டு. அதே மியூசிக் தான் இவன் வரும்போது ப்ளே பண்ணியிருப்பாங்க. வாட் அ க்ளோரியஸ் எண்ட். பிரைஸ் காட். 2வது கேள்வி என்னது? ஏன் அடுத்த கல்லன் உள்ள போகல? why only the second thief? 2 பேருக்கும் கிருபை, ஒரே கிருபை. தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எல்லாருக்கும் கிருபை. கிரேஸ் ஃபார் ஆல். உங்களுக்கு கிருபை, உங்க எதிர்த்த வீட்டில் உங்களுக்கு கிருபை, உங்க ரைட் சைடில் வீட்டில் உள்ளவங்களுக்கு கிருபை, உங்க லெஃப்ட் சைடு வீட்டில் உள்ள கிருபை. ஆனா யார் கிருபையை பிடித்துக் கொள்றாங்க, that matters. முதல் கல்ல கிருபை அசட்ட பண்ணல. he rejected grace, he went to hell. நல்லா புரிச்சுக்கணும். முதல் கல்ல நரகத்துக்கு போனதுக்கு காரணம் அவன் செய்த பாவங்கள் அல்ல. முதல் கல்ல நரகத்துக்கு சென்றது அவன் செய்த பாவங்கள் அல்ல, அவன் கிருபையை அசட்டை பண்ணினான், கிருபையை பிடித்து கொள்ளல. he rejected, நிராகரித்தான் கிருபையை. வாழ்நாள் எல்லாம் 1000 வருஷங்கள் அந்த நேரத்துக்காக ஏங்கி இருப்பான். ஐயோ, என்னோட கூட தூங்கினவன் என்ன இப்போ பரவ போயிட்டானே, நாளைக்கு கிருபையை சாராம போயிட்டானே. பிரியமானங்களே, வாட் அ மைட்டி கேஸ், வாட் அன் அமேசிங் கிரேஸ். இந்த கிருபை
என்னை நோக்கி உங்களை நோக்கி வந்திருக்குது. நாம் கிருபையை சார்ந்து இன்னைக்கு வாழுவேன். ஒரு தீர்மானம், ஒரு டிட்டர்மினேஷன். இட் வில் சேஞ்ச் த ஹோல் லைஃப். இட் வில் சேஞ்ச் யுவர் ஹோல் லைஃப். இயேசுவே நன்றி தகப்பனே. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த கிருபையை பற்றி இத்தனை நாள் தியானித்தோம் ஐயா. இந்த கிருபின் சத்திய வசனங்கள் எங்களுடைய இறங்கி இருக்குது ஐயா. இட்ஸ் a life changing experience. It's a new revelation. ஒரு புதிய வெளிப்பாடு. பழைய சத்தியத்தை புதிய கண்ணோட்டத்தோட நான் பார்க்கிறேன். திறந்த இதயத்தோட பார்க்கிறேன் ஆண்டவரே. இதை வாழ்க்கையை மாற்றுவதற்கு நன்றி. டுடே, இன்று இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்ப எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. விசுவாசம் அறிக்கை செய்வோம். விசுவாசமாய் அறிக்கை செய்வோம். வாதை என் தெருவை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ என்னுடைய ஊர்ல இருந்து அப்புறப்படுத்துறோம். ஊர்ல இருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ மாநிலத்திலிருந்து அப்புறப்படுத்துறோம். என் மாநிலத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸை கட்டி இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துறோம். இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துறோம். இந்த உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். இப்பொழுதும் ஜெப நேரம். திருமலை நளினி எபனேசர் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Thank you, Lord Jesus. We thank you, Lord Jesus, for your message through your brother, dear Lord. We are gathered here to seek your blessings. Bless each one of us. Grant us our petitions, Lord. Each one has their problem, health issues for themselves or their loved ones, or some other problems. Take care of them, O Lord. We need your grace, Jesus. The biggest problem we are facing today is this terrifying and terrible disease. We humble ourselves before you and pray. We turn our faces towards you, our Heavenly Father. You have created us in your image. Surely you will save us from this pestilence, which is decimating the world population. Every day, people are dying in hundreds and thousands. We trust in you, Lord. We believe in you. We have faith in you, even if it is the size of a mustard seed. Some trust in chariots and some trust in horses. But we remember the name of our Lord.
Jesus, we pray for the sick and dying in hospitals with this virus. We also pray for the doctors and nurses, the workers in the hospitals, the policemen on duty. All these people are putting their lives on the line. We pray for the migrant workers who have moved to different states in search of livelihood. They are traveling hundreds of kilometers to get back to their homes. Be with them in this difficult journey, dear Lord. May they reach their destination safely, Lord. We pray for each and every one, dear Lord Jesus, all those who are facing this terrible disease in hospitals and everywhere, dear Lord, in the whole world, dear Lord. We pray for the whole world, Lord. We pray in the name of Jesus Christ. Amen. Amen. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார், பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கான உற்றார் சுற்றார் நண்பர்கள், அவருடைய வெளி தேசங்களில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வஸ்ட்டுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் கூப்பிடுதல் உம்முடைய செவிகளில் வந்து எட்டுகிறது கொண்டு இருக்கிறதுக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் அபயமிடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பயங்கரமான கொரோனாவில் எங்களை நீங்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறீங்க சுவாமி. இந்த 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணிகளை போல ஆண்டவரே எங்களை சுற்றி வேலி அடைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஜெப குழுவை கூட்டி ஆண்டவரே ஜெபிக்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன் ஆண்டவரே, மதுரை, சென்னை, எத்தனையோ இடங்கள் சுவாமி, சேலம் ஆண்டவரே, அது போலவே வெளிநாடுகள் வெளி தேசங்கள்ல இருந்தெல்லாம் ஆண்டவரே இந்த குழுவில் சேர்ந்திருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, சமீபத்துக்கு இந்த குழு முழுவதும் சுவாமி நீங்க வியாபித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இங்க இருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜபத்துக்கு கண்கள் திறந்ததாகவும் செவிகள் திறந்ததாகவும் இருக்கிறதுக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை, உங்களுடைய கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆமாம் ஆண்டவரை, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தால் முகங்கள் வெட்கப்படுவதில்லை சுவாமி. ஒரு வீட்டிலையும் சுவாமி எந்த கொரோனா நுழைவதில்லை. வாசல்ல ஆண்டவரை அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோடு அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் தெருவில் ஒவ்வொரு வீடு இருக்கிற தெருவிலையும் சுவாமி தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோட உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் ஆண்டவரே எங்கள் வீடுகளையும் எங்கள் எல்லைகளையும் எங்கள் தேர்வுகளையும் எங்கள் பட்டணங்களையும் நீங்கள் நிரப்பியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அந்த கொரோனாவெல்லாம் சுட்டு பொசுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய அக்கினியில அதெல்லாம் பஸ்மமாகி எரிந்து சாம்பலாகி போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மனுஷ கண்களால் அதை பார்க்க முடியாது அந்த கொரோனாவை. உமக்கு தெரியும் சுவாமி எங்கெல்லாம் கொரோனா இருக்குன்னு. வைரஸ் எல்லாம் தவிடுபடி ஆக்கி ஆண்டவர் நிர்மூலமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. உலகத்தில் இருப்பவர்களும் எங்களில் இருப்பவர் பெரியவராய் இருக்கிறீரே. கொடாக்கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இதோ சர்ப்பங்களின் தேர்களை மிதிக்கவும் சத்துரின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரத்துக்குள்ளே தருகிறேன். எதுவும் உங்களை சேதப்படுத்துவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. எதுவுமே எங்களை சேதப்படுத்துவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவர் அறிக்கையிடுகிறோம், எதுவும் எங்களை சேதப்படுத்துவதில்லை. எந்த கொரோனாவும் எங்கள் சரீரத்தை சேதப்படுத்துவதில்லை. எந்த கொரோனா பற்றிய பயமும் எங்கள் ஆத்துமாவை சேதப்படுத்துவதில்லை. எங்கள் ஆவிக்குள்ளே நீங்கள் ஆண்டவரை உயர்ந்தவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். பராக்கிரமசாலியா எங்கள் மத்தியில் நீங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடாகொடி ஸ்தோத்திரம். எங்கள் வீடுகளில் நீங்க ஆண்டவரே மேகஸ்தமம் அக்னி ஸ்தமமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அக்னி மதிலாக எங்களை காத்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். மகிமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்ல தேவன் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கொடாகொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் மருத்துவ பணியாளருக்காக வருகிறோம் சுவாமி. டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ் சாமுel தன்ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் பிரித்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் பிரவீன், டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் லேவி, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோஹான், டாக்டர் அனிதா, டாக்டர் எஸ்தர் பிரியா, ஆண்டவரே நர்சஸ் ஷேர்லி, டெஃபினி, சலோமி, பிராங்க்லின், ஜோசபின், ஷீஜா, சில்வியா, ரூப் ஜான், சில்வியா எமானுவல், ஹெப்சி, ஆகனஸ், விமல் ராஜ்,
மிஸ்ஸஸ் சிம்சன் ஆண்டவரே இவர்களுக்கு எல்லாருக்கும் வருகிறோம் சுவாமி. மருத்துவ பணியாளர்களை நீங்க ஆசீர்வதிக்க பாதுகாத்துக்கொள்ளணும். விசேஷமாக இந்த டாக்டர் பிரவீன் ஆண்டவரே கொரோனா வார்டில் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொரோனா வார்டில் போட்டிருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே இந்த எல்லாரையும் சுற்றி ஆண்டவரே நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. பாதுகாப்பு கவசத்துக்கு மேலாக நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் பாதுகாப்பு கொடுக்கிற அரணான கோட்டை ஆண்டவரே. பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இவர்கள் வேலை செய்கிற மருத்துவ ஸ்தலங்களிலே ஆண்டவர் இவர்கள் நிமித்தம் ஆண்டவரே அந்த மருத்துவமனை முழுவதும் பாதுகாக்கப்படுவதாக, மருத்துவமனை முழுவதும் சுகம் ஆண்டவரே சுகம் ஆண்டவரே உலாவட்டும் சுவாமி. ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் நோயாளிகளை சுகமாவார்களாக, பரிபூர்ண சுகத்தை தாங்க, விடுதலை தாங்க, தெய்வீக சுகம் அவர்களை ஆட்கொள்ளட்டும், தெய்வீக சமாதானம் அவர்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அது போலவே சுவாமி விசேஷ டாக்டர் நவமணி பிரபாகர் மதுரையில் மிக பெரிய ஒரு டாக்டர், உமக்கு பயந்த ஒரு டாக்டர் சுவாமி, உங்களை பயந்து வாழ்கிற விசுவாசியான ஒரு டாக்டர், அவருக்கு கொரோனா வந்திருக்கு கேள்விப்படுறோம் சுவாமி. பரிபூர்ண சுகத்தை நீங்க அவங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மிஸ்டர் சிம்சனுக்கு எப்படி சுகத்தை கொடுத்தீங்களோ ஆண்டவரே அது போலவே அவருக்கு நீங்க சுகத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வெளி தேசங்களில் உள்ள பிள்ளைகள் ஆண்டவர் உற்றார் சுற்றார் நண்பர்கள் பிள்ளைகள், ஜியோ குடும்பம், ஏஞ்சல் தர்ஷினி சுபிசா குடும்பம், ஷீபா ஜூடி அரவிந்த் குடும்பங்கள், ராஜன் கீர்த்தனா அனிதா டேவிட் டேனி குடும்பங்கள், மிக்கி ஷீலா வின்சன் சீலன் குடும்பங்கள், இமானுவேல் எட்வின் கிறிஸ்டோபர் ஆண்டனி குடும்பங்கள், ரோசி விஜய் ஜான் மோகன் ஜான் யூஜின் குடும்பங்கள், சொலமன் பிரவீன் ராஜ் சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ் குடும்பங்கள், ஸ்டீஃபன் மோகன் ரூபி சாரா சத்யா வில்சன் ராஜா குடும்பங்கள், அமல் கெனடி காட்ஃப்ரி அகாசி குடும்பங்கள், மேர்லின் சாம் ஐசக் தேவேரக்கம் டானிட்டா குடும்பங்கள், டானிட்டா சிஸ்டர் ஆண்டவரே நம்ம குழுவில் இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே இந்த எல்லா குடும்பங்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். சாட்சியாளி பிராசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தனியாக இருப்பதில் நீங்க கூட இருக்கிறீங்க என்ற உணர்வு வேண்டுமா வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே ரெவரண்ட் சாம்சன் ஆண்டவரே அவளுக்கு சிகிச்சை நடந்து விட்டது, பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. தொடர்ந்து அவரோட நீங்க வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இனி எந்த அடைப்பும் ஏற்படாதபடிக்கு ரத்தத்தில் உம்முடைய ரத்தத்தை செலுத்தி நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்கள் அத்தை வயதானவங்க பத்மாத்தை அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த 2 நாட்கள் சிறிய சுகவீனங்கள் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கே கோடாக்கடி ஸ்தோத்திரம், நல்ல ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம், இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் வல்லமை உண்டு வல்லமை உண்டு என்ற பாடலை நாம் பாடி நம் கூட்டத்தை நிறைவு செய்வோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமாய் இயேசுவே இரத்தத்தால், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமாய் ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால், there is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. Bye bye. Bye. God bless you.